அவங்க மேல தேவையில்லாததுக்கு அவங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சரி, அவங்க லவ் பண்ணாங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. சொல்லறதுல 100% ட்ரூத் இருக்கு. அவ செஞ்சது இதுதான். ஆனா அது வயசு கோளாறு, அந்த வயசுல நடக்கிறது தான். நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கணும். நீங்க ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டீங்க. ஸ்டேஷன்லாம் போவாத. நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டீங்கன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல. தயவு செஞ்சு இந்த மாதிரி லவ் மேட்டர் எல்லாம் வரும்போது பார்த்து டீல் பண்ணுங்க. பெத்தவங்க இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணா அந்த குழந்தைங்க வந்து ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. அவளுக்கு இப்ப இங்கேயும் பிடிமானம் இல்ல, அங்கேயும் பிடிமானம் இல்ல. 2 பேரையும் சமாளிச்சு கொண்டு போனா அவள் ரொம்ப கஷ்டமான ஒரு இடத்துல இருக்கா இப்போ. இத்தனைக்கும் அந்த பையன் வீட்டுல இருந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்கன்னு. அப்பவே நீங்க அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு நான் வந்திருக்கீங்க. அப்பயே கூட சொன்னேன்ல, வேணாம் நான் வேணான்றாரு மேடம். நான் அப்பயே கூப்பிடுன்னா வேணாம், ஏன் இது பண்ணியாச்சுல அந்த பொண்ணு ஏது குத்தி பசங்களை படிக்க வைக்கிறதும் அவங்கள வளர்த்து பெரியவங்களாக்குறதும் நம்ம கடமை. நான் இவ்வளவு செஞ்சேனே, அவன் எனக்கு என்ன பண்ணிட்டு போனான்னு கணக்கெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. நம்ம கடமையை நம்ம செய்றோம், அது அன்கண்டிஷனலா செய்யணும். அவங்க நம்மளை பார்த்துக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க நம்ம சொல்றது கேட்குறாங்களோ இல்லையோ, நம்ம வந்து அதை நம்ம கடமையா தான் செய்யணும். அந்த அந்த எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம குழந்தைங்களை வளர்த்தோம்னா அவங்க நிச்சயமா புரிஞ்சுப்பாங்க. இது என்ன ஆயிடுறதுன்னா, நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேனே, நான் படிக்க வச்சேனே, நான் செஞ்சேனே, நான் சொன்னதை கேட்காக்கி இப்படி பண்றாளே, அது இயல்புங்க. அந்த வயசு அப்பா அம்மா கூட பெருசாப்படாது. காதல் தான், அது அப்படிதான், அதுதான் இயற்கை. மேம் காதல் நான் வசப்பட்டு நான் ஒன்னும் போல மேம். இவங்க அந்த மாதிரி பண்ணதான் நான் போனேனே. அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே சொன்னேன் நான், எனக்கு இப்ப கூட வேணாம் மேம், நான் பொறுமையாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்களுக்கு எப்போ எங்க வீட்டுல இருக்கவங்க பிடிப்பு எப்போ கொடுக்குறாங்களோ, அவங்களே எப்போ இஷ்டப்பட்டு கொடுக்குறாங்களோ அப்பயே நான் போறேன். எனக்கு இல்லைன்னா வேண்டாம், அப்படிதான் இப்படியேதான் சொல்லிட்டு வந்தேன் மேம். இல்லைன்னா வேண்டாம், எனக்கு கல்யாணம் வேணாம். அவங்க எப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோமா 2 பேரும் சேர்ந்து சொல்றாங்களோ அப்பயே அவங்க என்ன சொன்னாங்க, அப்பயே சொன்னாங்க எனக்கு தேவையில்லை. அப்படியே நான் அந்த போலீஸ் அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் எதிர்க்கவே அவங்க சொல்றாங்க, இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோவத்துல சொல்லிட்டாங்க மேம். நான் சின்ன பொண்ணு தானே மேம், பெரிய மனுஷெல்லாம் இவங்களும் இந்த மாதிரி பண்ண சொல்ல எனக்கு எப்படி மேம் இருக்கும் அந்த சிச்சுவேஷன். புரியுதுமா, அவங்க கோவத்துல சொல்லிட்டாங்க. ஆனா ஒன்ன விட்டுட்டு அவங்களால கை கழுவி விட முடியல. அடிச்சுக்கிறது மேடம். மேடம் எவ்வளவு போய் சொல்லுது மேடம், நான் இந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை மேடம். இதெல்லாம் போய் ஸ்டேஷன்ல இவருதுன்னா சொன்னாரு, இந்த பொண்ணு அங்க போய் உட்காந்து எதுவுமே சொல்ல, லவ் பண்ற எதுவுமே சொல்ல மேடம். இதெல்லாம் இவ்வளவு போய் சொல்லுது. இந்த மாதிரி இல்ல மேம், வீட்ல இருந்து இந்த மாதிரி தான் மேம், வீட்ல இருந்து அழுதுறாங்க. அவங்க இருக்கவங்க சாட்சி மேம், அதுக்கு சொல்லி கொடுவாங்க. அந்த அவங்கள ஒண்ணா வர சொல்லுங்க மேடம்.